நவராத்திரி கதைகள். இப்போ வந்து முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய மலையில் ஒரு சூரன் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். யாரை நினச்சி தியானம் பண்ணான்னா, நான்முகன் பிரம்மாவை நினச்சி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். அந்த தியானத்தை நினச்சி மனமுருகி பிரம்மர் வந்து, உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்டார். அதை கண்ணை முழிச்சு பார்த்தா பிரம்மர் வந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டான் மகிஷாசுரன். முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எனக்கு வந்து யாரும் என்னை அழிக்க முடியாத மாதிரி, எந்த ஆணாலேயோ எந்த கடவுளாலேயோ என்னை அழிக்க முடியாத வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்படி வேணுமா, சரி இந்தா வரம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டாரு, ஆனாலையும் கடவுளாலேயும் தான் அழிக்க முடியாது, நீ பெண்ணை மறந்துட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து போயிட்டார். மகிஷாசுரன் ரொம்ப சந்தோஷத்தில் கீழே பூலோகத்துக்கு போய் எல்லாரையும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். எல்லா மனிதர்கள் எல்லாரையும் தொந்தரவு பண்ணி மறுபடியும் மேலோகத்தில் வந்து அசுரன் இது சொர்க்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற தேவர்களையும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். தேவர்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு முடுக்கி விட்டுட்டான். எல்லா ஜீவராசிகளுக்கும் பெரிய தொந்தரவாயிருச்சு. அவனை அழிக்க நினச்சாலும் அழிக்க முடியல. ஏன்னா வந்து பிரம்மர்கிட்ட வரம் வாங்கிட்டான், என்னை அழிக்க முடியாத வரத்தை. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லா ஜீவராசிகள் எல்லா தேவர்கள் எல்லாருமே வந்து மும்மூர்த்திகளை சந்திக்கிறாங்க. மும்மூர்த்திகள் யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா வந்து சாமி இங்கே பாருங்கள், எங்களை வந்து எல்லாரும் பெரிய பெரிய தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த மகிஷாசுரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பூலோகம் மேலோகம் கீழோகம் எல்லா லோகத்துலேயும் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறான். எங்களால் சமாளிக்க முடியல, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எங்களோட வாழ்க்கையே வந்து வாழ முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பிரம்மருக்கு ஞாபகம் வருது, இவனுக்கு நம்ம தானே வரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷ்ணுக்கிட்டேயும் சிவன்கிட்டேயும், நான் தான் இவனுக்கு வரம் கொடுத்தேன், ஆனால் அவன் என்ன வரம் கேட்டிருக்கான்னா, ஒரு ஆணாலேயோ ஒரு கடவுளாலேயோ தான் அவனை அழிக்க முடியாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். அவன் வந்து நம்ம ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு நல்ல சக்தியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சு அவனை வதம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சிவன் வந்து டக்குன்னு ஒரு துர்கையை உருவாக்குன உடனே சூலமெல்லாம் கொடுக்குறாரு சிவன். சூலத்தை கொடுத்து அதுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து அதுக்கு தேவையான சிவன் சிங்க வாகம் கொடுத்து, துர்கையே நீ சென்று பூலோகம் போய் இந்த அசுரனை அழிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உடனே துர்கை வந்து பூலோகத்துக்கு போய் அவனை சந்தித்து 9 நாள் ஒவ்வொரு நாளும் அவனை வந்து அழிக்க முயற்சி பண்ணி 10ஆவது நாள் கடைசியாக சூலத்தை எடுத்து அப்படியே வதம் பண்ணிடுறாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அந்த அசுரனுக்கு, ஆகா நம்ம வந்து ஒரு ஆணாலேயோ ஒரு கடவுளாலேயோ தான் நம்மளை அழிக்க முடியாது நம்ம வர வாங்கியிருக்கோம், நம்ம வந்து ஒரு பெண் நம்மளை அழிச்சிட்டாங்கன்னு நினச்சி அப்படியே வதம் ஆயிட்டான். அதை நினச்சி அந்த துர்கை அம்மனோட அந்த போராட்டத்தையும் அதை நினச்சி தான் நம்ம வந்து 9 நாள் வந்து சாமி கும்பிட்டு இந்த நவராத்திரி விழாவை நம்ம கொண்டாடுறோம். அதில் கடைசி நாள் தான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடி நம்ம வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ சிவன் வந்து இப்போ பரதநாட்டியமும் ஆட போகிறாரு. இந்த பக்கம் சிவன் இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து துர்கை அம்மன் இருக்கிறாங்க. 2 பேரும் வந்து நமக்கு வந்து ஒரு பரதநாட்டியத்தை ஆடி காமிக்க போகிறாங்க. நன்றி, வணக்கம். கையை மாற்றி வைங்க சிவன், அப்படி வைங்க, அருமைங்க. இங்கே பாருங்கள்.